அந்த காலத்தில் அரசர் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார். மன்னர்கிட்ட கூப்பிட்டு அரசர் கேட்பார், நாடு எப்படி இருக்கு பாரு, நாடு செழித்து இருக்குது, மும்மாரி மழை பெய்கிறது, மக்கள் சுபட்சமா வாழ்றாங்கிறார். அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்ற நிலை இருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு போச்சு. விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசி என்ன சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தேன். நாங்களே சொன்னா பொய் சொல்றான்னு சொல்லுவார் இந்த ஸ்டாலின். பச்சரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்துது. இப்போ பச்சரிசி சாப்பாடு அரிசி 77 ரூபா. பொன்னி புழுங்கரிசி 1 கிலோ நான் வாங்கிட்டு வந்த கடையில் இருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில் 2021 50 ரூபா 1 கிலோ அரிசி. இப்போ 72 ரூபா 1 கிலோ பொன்னி அரிசி புழுங்கல் அரிசி. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபா. இன்றைக்கு 1 கிலோ திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுது. திமுக ஆட்சியில் 1 கிலோ கடல் எண்ணெய் 190 ரூபா. நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 400 ரூபாய்க்கு விற்குது. தோரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74 ரூபா. இன்றைக்கு திமுக ஆட்சியில் 130 ரூபா. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79 ரூபா, திமுக ஆட்சியில் 120 ரூபா. இப்படி இவ்வளவு விலை உயர்ந்து போச்சு. விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது. இதை குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது?